இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 121 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே ஃப்ளாரல் மவுண்டைன் அப்படின்னு ரோஷி பண்ண ஜுட்சுவை கீசமே டிஃபீட் பண்ணியிருப்பான். பயங்கர கடுப்புல இருப்பான் கீசமே. இட்டாச்சி தனியா நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி சத்தம் கேட்டு திரும்பி பார்ப்பான். கீசமே நீ வந்துட்டியான்கவும், அதெல்லாம் வந்துட்டேன், இவனை உயிரோட தூக்கிட்டு வரதான் தொல்லையா போச்சு அப்படின்பா கீசமே. மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். மழை பெய்யுதா அப்படின்பா கீசமே. புயலே வீச போகுது அப்படின்பா இட்டாச்சி. சீக்கிரம் போய் ஏதாவது மரத்துக்கடியில் நிற்போம் அப்படின்பா கீசமே. ஆல்ரெடி நம்ம லீடர் நமக்காக காத்துட்டு இருப்பாரு, நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 டெயில்ஸ் அப்புறம் 4 டெயில்ஸ் ஒரே நேரத்துல சீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு இட்டாச்சி. நமக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டோம், சீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எதுவுமே பெரிய வித்தியாசத்தை கொடுக்க போறது இல்ல அப்படின்ட்டு ரோஷிய கீசமே அவனோட ஸ்வாட்ல வச்சு தூக்கிட்டு போவான். இட்டாச்சி ரோஷியை பார்த்துட்டு சாகர நிலைமையில இருக்கான். வயசானவங்களை பார்த்து ஹேண்டில் பண்ண மாட்டே அப்படின்னு கேட்பான் இட்டாச்சி. இந்த ஜின்சுருக்கி 4 டெயில்ஸோட கொரோஷன் ஸ்டைல் ஜுட்சுவை யூஸ் பண்றவன், நீ நினைக்காத விட பயங்கரமா இருக்கும், நீ மோதி பார்த்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்பா கீசமே. இட்டாச்சி எதுவும் பேச மாட்டான். கீசமே தனியா போகணும்னு நான் தான் கேட்டேன், வேணும்னா ஓ அசைன்மெண்ட்டையும் சேர்த்து நானே பார்த்துட்டுமா அப்படிங்கவும் ரொம்பலாம் எக்ஸைட் ஆகாது அப்படின்னு இட்டாச்சி. நான் செம்ம டயர்ட் ஆயிட்டேன், இன்னத்துக்கு எல்லா டெய்ல்டு பீஸுமே நம்ம கைக்கு வந்திருக்கணும் அப்படின்னு கீசமே சொல்லிட்டு வரும்போது பொறுமை இல்லாம இருக்காத, கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் ஆச்சரியமா இருக்கு, இன்னும் பாதி தானே இருக்கு அப்படின்னு கீசமே கேட்டுட்டு கடைசி கட்டமா அந்த 9 டெயில்ஸையும் வேட்டையாடுவோம், அது கிடைக்கலனா பேலன்ஸே இருக்காது, சீலிங் ஸ்டேச்சும் தூள் தூள் ஆயிரும், இதான நம்ம லீடர் சொன்னது, ஆஃப்டர் ஆல் எல்லா ஜின்சுரிக்கையும் உயிரோட பிடிக்கணும், சீல் பண்ற டைம்ல மற்ற ஜின்சுரிக்கையை வேட்டையாடிட்டு உங்களை கட்டி போட்டு வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கீசமே சொல்லவும் இட்டாச்சி எனக்கு ஓகே தான், ஆனா அது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல, போன தடவை டெய்டராவே ஃபெயில் ஆயிட்டான்ல, அவனை பிடிச்சிருந்தா அப்பவே சீல் பண்ணிக்கலாம், ஆனா அதான் நடக்கலையே, இப்பெல்லாம் அகட்சுக்கினாவே வெளிப்படையா தெரியாம வச்சிருச்சு. இன்ஃபேக்ட் 9 டெயில்ஸ் ஜின்சுரிக்கிய தூக்குனாலுமே லீஃப் வில்லேஜ் அதிகப்படியான நியூசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் அதை நம்புறேன்னு சொல்லி கேட்பான் கீசமே. லீஃப் வில்லேஜுக்கு மற்ற வில்லேஜோட நல்ல ஸ்ட்ராங்கான லிங்க்ஸ் இருக்கு, அதனால படிப்படியாவே போலாம், 8 டெயில்ஸ் வரைக்குமே சின்ன சின்ன சலசலப்போட போய்க்கலாம் அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் கீசமே அதான் சரி அப்படின்பா. இட்டாச்சி நம்மள சமன் பண்றாங்கன்னு சொல்லவும் கீசமே திகைப்பா இருக்குன்பா. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மூலமா அவங்க அங்க போனதுக்கு அப்புறமா பெயின் நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க அப்படிங்கவும், நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது 4 டெயில்ஸ் ஜின்சுரிக்கியோட சண்டை போட்டு இருந்தோன்னு சொல்லுவான். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியானுட்டு ஒரோச்சிமாரு இறந்துட்ட விஷயத்த ஷேர் பண்ணுவான் பெயின். கீசமே இந்த நியூஸை கேட்டோன்னா செம்ம ஹாப்பி ஆவான், நம்ம கையாலேயே போட்டிருக்கலாம், அதுன்னு மட்டும் இல்லாம ஒரு ஜாம்பி காம்போவும் இறந்து போச்சுல அப்படின்ட்டு சிரிப்பா. இப்படி பேசுறது தப்பு, காக்குசுவும் ஹீடனும் நம்ம ஆளுக அப்படின்பான் பெயின். கீசமே சாரி கேட்டுட்டு யார் இதை பண்ணதுன்னு சொல்லி கேட்பான். ஜெட்சு லீஃபை சேர்ந்தவங்க, கக்காஷியோட ஸ்குவாடும் 9 டெயில்ஸ் ஜின்சுரிக்கியும் அப்படின்பா. டோபி அவங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அந்த டீம் ஈவன் டெய்டராவையே அடிச்சு பந்தாடிட்டானுங்க அப்படின்பா. செம கடுப்பா இருப்பான் டெய்டரா, 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்குவானுங்க, செல்ஃப் கண்ட்ரோலா இருங்க, சீக்கிரமே கோவப்படுறது அப்படின்பா டோபி. பயங்கர டென்ஷன் ஆவான் டெய்டரா, இப்ப நீ பண்றது அவன் சொல்றதா ரைட்டுங்க மாதிரி ஆகுது பாரு அப்படின்ட்டு பெயின் டோபிக்கும் அட்வைஸ் பண்ணுவான். உன்னோட சீனியர்ஸுக்கு மரியாதை கொடு, சும்மா பேசிக்கிட்டே இருக்காது அப்படின்னு. டோபி ஓகே சாரி அப்படின்பா. கீசமே ஒரோச்சிமாருவை கொண்டவன் கண்டிப்பா ஸ்பெஷல் ஸ்கில் உள்ளவனாதான் இருக்க முடியும் அப்படின்ட்டு யாருன்னு கேட்பான். சாஸ்கே உச்சிகான்பாங்க. மெயினா ரொம்பவே பயங்கரமான டீமை சேர்த்து வச்சிருக்கான், எல்லாருமே தொல்லை பிடிச்ச ஷினோபி அப்படிங்கவும் அப்படியாங்க மாதிரி தோணும் கீசமேக்கு. மிஸ்டர் சேர்ந்த ஹோசுகி பிரதர்ஸ் அப்படிங்கவுமே சுயுகெட்சுவான்னு சொல்லி கேட்பான். எனக்கு அது பழச ஞாபகப்படுத்துது அப்படின்பா கீசமே. இதுக்கப்புறமா பெயின் அவனும் மட்டும் இல்லாம பைப்போலா ஜூபோவும் இருக்கான், ஃபுல் கார்ட்ல இருக்கணும் இட்டாச்சி கீசமேன்ட்டு எல்லாருமே சாஸ்கே உச்சிகாவை மைண்ட்ல வச்சுக்கோங்க, எப்படியும் இட்டாச்சி அப்புறம் கீசமே பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மள நோக்கி தான் வருவானுங்க அப்படின்னு பெயின் சொல்லவும் டெய்டரா கீசமேவை கூப்பிட்டு சுயுகெட்சுவை பத்தி கேட்பான். 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அழகா சிரிப்பான். டீமன் ஆஃப் த ஹிடன் மிஸ்டான ஜாபுஜாவோட மறு ஜென்மம் மாதிரி அவன் அப்படின்னு கீசமே சொல்லும் போது சுயுகெட்சுவை காட்டுவாங்க. காரின் எப்ப பார்த்தாலும் தண்ணி குடிக்கனே உட்காந்துக்கிட்டே இருக்கியாடா அப்படின்ட்டு பயங்கர கடுப்பாவா. டெய்டரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே அப்படின்னு டெய்டரா சொல்லும் போது டோபி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காதீங்க, இல்லைன்னா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்பா. விட்டு தள்ளுங்கடா இட்டாச்சி கீசமே, சீக்கிரம் 4 டெயில்ஸ் கொண்டு வாங்க, 3 டெயில்ஸோட சேர்த்து அதையும் சீல் பண்ணிடலாம் அப்படின்னு பெயின் சொல்லவும் புரிஞ்சதுன்ட்டு கிளம்பிடுவான் இட்டாச்சி. கீசமேக்கு செம்ம கடுப்பா இருக்கும், ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு, வேற வழியே இல்ல அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் 2 பேரும் கிளம்பி போவாங்க. He's a freaking badass.
ஓப்பனிங் சாங் எல்லாருமே பாத்தீங்களா? அந்த ஓப்பனிங் சாங்ல வர விஷுவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடனோட தேர்ட் மூவில வர விஷுவல்ஸ் தான். ஈவன் சாங்க்கு அப்புறமா அசம்பிள்னு டைட்டில் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்தோட போஸ்டரையும் உங்களால பார்க்க முடியும். சுனாடே ஸ்பெசிபிக்கான அக்காட்சுகியை சேர்ந்த மெம்பர்ஸ் அவங்க கிட்ட தான் சாஸ்கே போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்பாங்க. அதுக்கான லாஜிக்கும் இருக்குன்பாங்க. இருந்தாலும் இட்டாச்சி விஷயத்தை என்ன பண்றதுன்னு கேட்கவும் சகுரா அக்காட்சுகியை சேர்ந்த ஒருத்தனை மட்டும் நம்ம கஸ்டடியில எடுத்தா போதும், இபிக்கு இட்டாச்சியை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனே எடுத்துருவாரு அப்படிங்கவும் இந்த ஒரு ஆர்டரை நான் இப்போ கொடுத்துட்டேன். அக்காட்சுகியை சேர்ந்த ஒருத்தனை பிடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் பிடிச்சு கொண்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சுனாடே சொல்லவும் அது ரொம்பவுமே கஷ்டம் தான் அப்படின்ட்டு கக்காஷி வந்து நிப்பாரு. திரும்பி பார்ப்பாங்க. அவங்கள பிடிச்சாலும் அவங்கள பேச வைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு போன தடவை நடந்த இன்சிடென்ட்ஸை பத்தி சொல்லுவாரு. வேற என்னதான் பண்றதுன்னு நருட்டோ கேட்கவும் நம்ம பொறுமையா இருந்து இட்டாச்சியை கண்டுபிடிக்க தான் பார்க்கணும் அப்படின்பாரு கக்காஷி. சீகெட்சு திரும்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவான். காரின் பயங்கர கடுப்பாவா. எங்கேயோ போறேன்னு சொன்னேன், போய் தொலைய வேண்டியதானன்பா சீகெட்சு. எச்ச கடுப்பாகும் காரினுக்கு. சாஸ்கே நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்பா. இட்டாச்சியும் கீசமேவும் அக்காட்சுகியோட ஹைட் அவுட்டுக்கு வந்துருவாங்க. த்ரீ டெயில்ஸ் பார்த்துட்டு என்ன எவ்வளவு பெருசான்ட்டு பாப்பான் கீசமே. பெயின் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மூலமா வந்திருப்பான். வந்துட்டீங்களா, த்ரீ டெயில்ஸை சீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. பெயினை பொறுத்த வரைக்கும் அவனோட அக்காட்சுகி ரிங்க வலது பக்கம் கட்டவரில் தான் போட்டிருப்பான். இந்த பாயிண்ட்ல இடது கையில போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு சின்ன மிஸ்டேக், அவ்வளவுதான். 10 டெயில்ஸை சமன் பண்ணிட்டு அசம்பிள் ஆக சொல்லுவான். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிக்கலாமான்பா. சாஸ்கே உச்சியா கிளானுக்கு வெடிமருந்து சப்ளை பண்ற பேஸுக்கு போவான். அத நெக்கோபா அப்படிங்கிற கிளவிதான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். வந்தாச்சுன்னு சாஸ்கே சொல்லவும் என்ன பயங்கரமா இருக்கு அப்படின்பா ஷுகெட்சு. போலான்பா சாஸ்கே. இந்த மறைவிட என்ன ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு, இது புதுசா இருக்கு எனக்கு அப்படின்பா ஷுகெட்சு. இது ஒரோச்சிமாருவோடது கிடையாது, உச்சியா கிளானோட வெப்பன் ஸ்டோர் பண்ற பேஸ், போர் காலத்துல யூஸ் பண்றது அப்படின்பா சாஸ்கே. இந்த இடத்த கூட ஈஸியா தொலைஞ்சு போயிடலாம் அப்படின்பா ஷுகெட்சு. இங்க இருக்க காற்று அழுத்தம் கொடுக்கறது டிப்ரெஷனா ஃபீல் பண்ண வைக்குதுன்பா காரின். ஓ அப்படி ஃபீல் ஆகுதா அப்படிங்கிற டென்கா. சாஸ்கே திரும்பிட்டு டென்கா ஹீனான்பா. டென்கா இது சாஸ்கே பாய் அப்படிங்கும். இங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் ஹீனா. ஆயுதங்களும் மருந்துகளும் தேவைப்படுது அப்படின்பா. காரின் ஆச்சரியமா பாப்பா. இங்க பாரு பேசுற ரக்குன் டாக்ஸ் அப்படின்ட்டு கொஞ்சமாய் சூகிட்ஸு போவான். பயங்கர கடுப்பாகும் டென்கா. இங்க பாரு இதெல்லாம் நிஞ்சா கேட்ஸ், ஜாக்கிரதையா இல்லைன்னா 2-3 பிச்சு போட்டு போயிருங்க அப்படின்பா சாஸ்கே. ஆரம்பத்திலேயே சொல்ல மாட்டேன்னு கேட்பா சூகிட்ஸு. ஏதாவது பிரசன்ட் கொண்டு வந்தியான்னு அந்த கேட்ஸ் கேட்கவும் கேட்னு இப்போ ஒரு பாட்டில் இருக்கு அப்படின்பா. ஹீனா வாங்கிட்டு தேங்க்ஸ் பண்ணும், என்ன ஃபாலோ பண்ணுங்க, கிரானி கிட்ட கூட்டிட்டு போறேன்ட்டு டென்கா வரும். கிரானி கேட்டுங்கிறது தான் நெக்கோபா. பார்த்ததுல சந்தோஷம்பா சாஸ்கே. ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து, ஏதாவது அவசர வேலையில இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு முக்கியமான வேலைன்பா சாஸ்கே. சீகெட்ஸு அங்க இருக்க பூனையெல்லாம் கொஞ்சிட்டு இருப்பான். ஜூகோக்கு எவ்வளவு பெரிய சட்டை எடுத்தாலும் அவனுக்கு துணி பத்தாது. கிரானி கேட்ட அப்படின்னா நீ இட்டாச்சி பின்னாடி தான் போற இல்லையா அப்படின்னு கேட்கும் போது கூட சாஸ்கே ரிப்ளை பண்ண மாட்டான். நீங்க பொடியனுங்களா இருக்கும் போதுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன், இப்படி வந்து முடியும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கும் போது சாஸ்கே காசு கொடுத்துட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு கிளம்புறேன்பா. டமாக்கி எந்த துணியுமே பத்துல இதை விட பெருசு இருக்கான்னு சொல்லி கேட்பா. அந்த பொட்டிக்குள்ள இருக்கான்னு பாரு, நான் என்ன துணி கடையை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவ்வளவு ரூடா பேசாதீங்க, நமக்கு அவங்க பே பண்றாங்கன்னு சொல்லுவா டமாக்கி. ஒரு கர்டன் எடுத்து சுத்திக்கிட்டு இதுவே போதும் அப்படின்பா ஜூகோ. ஹொகாகே ஆபீஸ்ல இருக்க ஜிராயா இட்டாச்சியை தேடி போற மூலமா சாஸ்கேவை பார்க்கலாம்னு சொல்ற. இட்டாச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பாரு கக்காஷி கிட்ட. கக்காஷி என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியுமான்னு சொல்லி கேட்பாரு. ஹொகாகே ஆபீஸை விட்டு வெளியே வந்த நாருட்டோ செம கடுப்புல இருப்பான். ஜிராயா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சாப்பிட போலாமான்பாரு. என்ன ட்ரீட் வைக்க போறீங்களான்னு கேட்பான். இச்சிராக்கு ராமன்ல சாப்பிட்டு இருக்கும் போது நாருட்டோ கிளம்ப வேண்டியதாவே இருந்துச்சு, கக்காஷி வந்து மொத்தமா குழப்பிட்டாரு அப்படின்பா. இங்க பாரு இப்படிப்பட்ட மிஷனுக்குலாம் அவ்வளவு ஈஸியா டெசிஷன் எடுத்தோம் கிளம்பணும்னு இருக்க முடியாது, சின்ன டீம்ல அதுக்கு பத்தாது அப்படின்னு ஜிராய் சொல்லும் போது என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பான் நாருட்டோ. இட்டாச்சி தோத்துட்டா சாஸ்கேக்கு அங்க வேலை இல்ல, அதனால இட்டாச்சியை தடுத்து வச்சிருக்கான வழியை தேடணும். அப்புறம் அதுக்குன்னு அதிக ஷினோபிஸோட ஒருங்கிணைக்கப்பட்ட எஃபர்ட்ஸ் தேவை, அதனால தான் கக்காஷி இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னு ஜிராயா சொல்லவும் இதுதான் பிளானா அப்படின்ட்டு எக்ஸைட் ஆவா நாருட்டோ. இட்டாச்சி கூட டீல் பண்ணணுங்கிறனால நார்மல் மெத்தட்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பாரு, நீங்க சொல்றதும் சரிதான், அவனை சிம்பிளா ஃபாலோ மட்டுமே பண்ண முடியாதுன்னு நாருட்டோ. அப்புறம் சாஸ்கேவை திரும்ப கூட்டிட்டு வந்துடலான்னு பாக்குறியா, உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சாஸ்கே ஒரோச்சிமாருவை கொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்கான் அப்படின்னு ஜிராயா சொல்லவும் நீங்க சொல்றது புரியுது, சகுராவுக்கு சாஸ்கேவை திரும்ப கூட்டிட்டு வருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன், என் வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டான்ட்டு சாப்பிடுவான் நருட்டோ. நருட்டோ கிளாசிக்ல 3 சனின் சண்டை போடுறத பார்த்திருப்போம். அந்த டைம்ல ஜிராயா ஒரோச்சிமாரு கிட்ட ஒரு ஷினோபிக்கு எது முக்கியம் தெரியுமா, எத்தனை நம்பர் ஆஃப் ஜுட்சு தெரிஞ்சிருக்குங்கிறதுலாம் முக்கியம் இல்ல, தைரியம் வேணும், கிவ் அப் பண்ணாம இருக்க அப்படின்னு இருப்பாரு, அதான் முக்கியம் இருப்பாரு. அந்த விஷயத்த நருட்டோவும் சொல்லுவான். கட்ஸ் வேணும், அதான் என்னோட நிஞ்சாவே அப்படின்பா நருட்டோ. எப்பவும் போல முட்டாள்தனமாவே இருக்கு அப்படின்பாரு ஜிராயா. அதுக்கு நான் என்ன பண்றது, ஆஃப்டர் ஆல் பெருசு நான் உன்னோட அப்ரண்டிஸ் ஆச்சே அப்படின்ட்டு சூப்ப குடிப்பான். ரொம்ப மோசமான அப்ரண்டிஸோட மாட்டிக்கிட்டேன் அப்படின்பாரு ஜிராயா. என்ன மோசமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கத்துவான். எக்ஸாக்டா இதுதான் அப்படின்ட்டு அவன் கத்துறத மென்ஷன் பண்ணுவாரு. நருட்டோ இன்னும் காண்டாவா போர்க் கொடுப்பாரு, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி. இச்சிராக்குவோட ரோஸ்ட் போர்க் தான் எப்பவுமே பெஸ்ட் அப்படின்பா நருட்டோ. அக்காட்சுகியோட மறைவிடத்துல காட்டுவாங்க. டோபி இந்த டெயில் பீஸ்ட சீல் பண்ற ப்ரொசீஜர் ரொம்ப மோசமா இருக்கு, ஆக மொத்தத்துல கடைசியில எனக்கு
டயர்ட் ஆகுது பெயின் ஆகுதுன்னு இருப்பான். டெய்டரா அடுத்து என்ன பண்றது எந்த பக்கம் போறதுன்னு சொல்லி கேட்பான். டோபிக்கு சுத்தமா புரியாது. என்ன எங்க போறதுன்னு கேக்குறீங்க அப்படின்பா. அதாவது டீம் ககாஷி லெட் பண்ற நைன் டெயில்ஸோட ஜின்சுருக்கியை போய் பார்க்கலாமா இல்ல சாஸ்கே உச்சியாவோட டீல் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்பான். ரெண்டு பேர்த்தோடயுமே டீல் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்பா டோபி. டெய்டரா செம கடுப்பாவான். நைன் டெயில்ஸ் ஜின்சுருக்கி என்ன குத்திட்டான் அதுக்கு பழி வாங்கணும். ககாஷி என் வலது கை எடுத்துட்டான் அதுக்கும் பழி வாங்கணும். சாஸ்கே நான் கொல்லான்னு நினைச்ச ஒருத்தனை அவன் கொன்னுட்டான் அதுக்காக பழி வாங்கணும் அப்படின்பா. டோபி டெய்டரா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான் அப்படின்பா. ஏதாவது சொன்னையாடான்னு டெய்டரா கேட்கமோ இல்லைன்பா. போலாமான்ட்டு கிளம்பிடுவான். கீசமே டெய்டரா சாஸ்கேவான உன் தம்பி கிட்டையும் நைன் டெயில்ஸ் மேலையும் கண்ணு வச்சுட்டே இருக்கானே இது உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு சிரிப்பான். இட்டாச்சி எதுவுமே பேச மாட்டான். சாஸ்கே ஹெபின்கிற டீமை சேர்த்து வச்சிருப்பான் இல்லையா போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா எல்லாத்துக்கிட்டையும். இதுக்கப்புறமா லீஃப்ல காட்டுவாங்க. சுனாடே நீ நல்லாவே பிளான் பண்ணி வச்சிருக்க அப்படின்பாங்க ககாஷி கிட்ட. நம்ம கூட இன்னும் கொஞ்சம் பேத்த சேர்த்து இருக்கலாமேன்னு சொல்லி கேட்பான் நாருட்டோ. மேன் பவரை பத்தின விஷயம் இல்ல, ரெண்டு ஸ்குவாட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது தான் இந்த வேலைக்கு ஏத்ததா இருக்கும். நமக்கு இப்போதைக்கு ஒரு டார்கெட்டோ ரெண்டு டார்கெட்டோ தான், அதுக்கு ரெண்டு ஸ்குவாட போதுமானது. அதுக்கு மீறினதுலாம் ஸ்டெபிலிட்டியை மோசமாக்கும், கமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் போய் சேராது ப்ராப்பரா, அதுன்னு மட்டும் இல்லாம நம்மளோட இயக்கத்தை தடுக்கும் அப்படின்னு ககாஷி சொல்லவும் எதிரிய உயிரோட பிடிக்கிறதுக்கு அடக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு தேவையான டெக்னிக்கை விட ஜாஸ்தியா தெரிஞ்சிருக்கணும். ஸ்குவாட்ஸை ஒருங்கிணைக்கிறதுல மெம்பர்ஸை புத்திசாலித்தனமா ஸ்கில்ஸ் அப்புறம் ஒன்னா ஒர்க் செஞ்சதை வச்சு அவங்கள ஒன்னா ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஜிராய சொல்லவும் சுனாடே இப்போதைக்கு இதான் பெஸ்ட் பிளான் அப்படிங்கவும் தேங்க்ஸ் பண்ணிட்டு இந்த வெதர் பிடிக்கல இருந்தாலும் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்பாரு ககாஷி. நருட்டோ செம்ம ஃபயரோட வாங்க போலாம் அப்படின்னு கத்துவான். பயங்கர ஃபயர்ட் அப்பா இருக்கு அவங்களுக்கு. இந்த மழை தான் சரியா இருக்குன்பா கீபா. சுனாடே இட்டாச்சியை கண்டுபிடிச்சு காவல்ல வைக்கிறதுக்கான மிஷனை இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா இருக்க சொல்லுவாங்க. அதுன்னு மட்டும் இல்லாம கடமையை செய்ய சொல்லுவாங்க. சரின்பாங்க எல்லாரும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஹண்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.